ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்காஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு மெனி விலாக் பார்க்கலாமா? கரெக்டாக 3 o'clock நான் எந்திரிச்சேன். நான் எந்திரிக்கிறேனோ இல்லையோ, என் கூடவே இந்த லட்டு குட்டியும் எந்திரிச்சா அதுக்கப்புறமா அவங்க ஆயா எந்திரிச்சாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு ஒரு கொண்டால வச்சுட்டு அதுக்கப்புறமா வள்ளிக்கிழங்கும் உருளைக்கிழங்கும் ஒரு கொண்டால வச்சு விட்டேன். எப்போவுமே ரெகுலராக கிழங்கு சாப்பிடுவார். அது 2 கிழங்கு மட்டும் கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது 2-3 நேற்றுக்கு பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தேன். அது நைட்டு படுக்கும்போது துணியில் கட்டி வச்சுருந்தேன். நல்லா முளைப்பு வந்துட்டு இருந்துச்சு. அதை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கின்னு தாளிப்பு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எண்ணெய், கடுகு, பச்சை மிளகா ஒரு 4-5, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, தேவையான அளவு வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு, பச்சைப்பயிறு கொட்டி மல்லித்தலை தூவி அதை கிண்டி எடுத்து வச்சுட்டேன். பொட்டேட்டோ ரைஸ் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி. நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக தான் செஞ்சேன், ஆனால் நல்லா இருந்துச்சு. அது எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, 4 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரே பெருசாக உருளைக்கிழங்கு, அப்புறமா 2 தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு பெருசாக அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் நல்லா போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது காய் வேகிற அளவுக்கு விட்டாச்சு. அதுக்கப்புறமா சாப்பாடை கொட்டி மல்லித்தலை போட்டு கிண்டனாக்கா சாப்பாடு டேஸ்ட்டாக சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக காலையில் எப்போயாச்சும் டைம் இருந்தாக்கா சாம்பார் சாதம் அந்த மாதிரி செய்வேன். அப்படி இல்லைனாக்கா வெரைட்டி ரைஸ் தான் எப்போவுமே செஞ்சு தருவேன். ஏன்னா சீக்கிரமாக முடியணுன்றதுக்கு 1 ஹவருக்குள்ளே அது மட்டும்தான் முடியும். அப்புறமா பொட்டேட்டோ ரைஸ் ஒன்றுத்தில் போட்டு கிழங்கு ஒன்றுத்தில் வச்சுருந்தேன். அப்புறமா முட்டை உப்பு, பெப்பர் மட்டும் போட்டு 4 முட்டை வறுத்து அப்படியே வச்சுடுவேன். பச்சை பயிறு அதையும் போட்டு அப்புறமா ஒரு கேரட் சின்ன பாக்ஸில் அது ஒரு கேரட்டை சீவி கட் பண்ணி அதையும் போட்டு வச்சுருவேன். இன்றைக்கோட வீடியோ இதுதான். கரெக்டாக ஷார்ப்பாக 4 மணிக்கு போல் வீட்டிலேருந்து கிளம்பிடுவார் கம்பெனிக்கு. அவர் கொடுத்துட்டு நானும் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் 1 ஹவர் போல் போய் படுத்துருவேன். இன்றைக்கோட வீடியோ இதுதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். துர்காஸ் கிச்சனும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.